வணக்கம். RRBல வந்து நம்ம வந்து கொஸ்டின்லாம் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதணும்னு இருந்தாலும் முதல் விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய ஒரு ஹேபிட் என்ன ஹேபிட்னு பார்க்கும்போது நம்ம என்ன மெத்தடாலஜியில் நம்ம அந்த எக்ஸாமை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட டைம் எந்த அளவுக்கு முக்கியமோ உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு, அதே மாதிரி உங்களுடைய அந்த ஹேபிட்ஸும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு அதுக்கான ஷெட்யூல் போடுறீங்க, அதே மாதிரி அந்த ஷெட்யூலை நீங்கள் ப்ராப்பராக அந்த 3 months ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் எழுதுறதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கீங்கன்னா, அந்த 3 monthsக்கான ஒரு ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும் போது மார்னிங் 4 o'clock நீங்கள் எந்திரிக்கணும்னா அந்த ஷெட்யூலை வந்து எக்காரணத்துக்கும் நீங்கள் மாற்றக்கூடாது. ஸோ அந்த ஹேபிட் என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு கீப் ஆன் அதே மெத்தடாலஜியில் நீங்கள் அந்த இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, ஆஃப்டர் தட் அதே நேரத்தில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு 1 week இல்லை 2 week அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற சக்ஸஸ் கிடைக்காது. சக்ஸஸ் நம்ம வந்து ஒரு கோலை மட்டும் அச்சீவ் பண்ணுறதுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதாது. அதை நம்ம எப்படி போய் அதை ரீச் ஆகணுன்றதுக்கான அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் என்னன்றது தான் நம்ம சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ்ன்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் நம்ம எதை வேணும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. ஸோ whenever we are making a goal, ஒரு கோலை நீங்கள் வந்து ரீச் பண்ணணும்னா யூ மஸ்ட் நோ த ப்ராக்டிஸ். என்ன மாதிரியான ப்ராக்டிஸ், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அதுக்கான டைம் ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்கோம், அதை மீன் டைம் என்னென்னா அதுக்கான மெத்தடாலஜி, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ஷெட்யூல்குள்ளே கண்டிப்பாக எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, RRBயில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் இனப்பெருக்கம் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது, அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்க்ளூட்ஸ் ஆஃப். ஸோ ஜென்ரலாக வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொன்னாலும் உங்களுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நியூ ப்ராஜனி ஒன்று அரைஸ் ஆகுது. அது பேசிக்கான விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆர்கானிசம் அதோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தான் முக்கியமான காரணம். இங்கே வந்து ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பேரண்ட் எப்படி இருக்கணும், ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சேம் பேரண்ட்டே தான், சேம் ஜெனட்டிக் மேக்கப் தான் இருக்க போகுது. அதாவது ஒரு ஃபாதர்கிட்டேருந்து ஒரு மதர்கிட்ட இருக்கும் அதே ஜீனோடைப் வந்து அந்த நியூ ப்ராஜனிக்கும் இருந்துச்சுன்னா, ஒரு முதல் சந்ததிக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நம்ம என்ன சொல்லணும்னா பாலியல் இனப்பெருக்க முறைன்னு இப்போ சொல்லுவோம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது, 2 பேரண்ட் இருப்பாங்க. ஸோ சேம் செக்ஸஸ் 2 parents are ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட், ஆப்போசிட் செக்ஸஸ் 1 parent. அப்போ ஆப்போசிட் செக்ஸ்னு இந்த மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட், இதுதான் நம்ம ஆப்போசிட் செக்ஸஸ் சொல்லக்கூடியது. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஹெட்ரோகேமெட்டிக் டைப்பாக இருக்கக்கூடியது வந்து மேல் ஒய் தான். ஸோ எக்ஸ் ஃபீமேல், எக்ஸ் ஒய்ன்றது மேல். ஸோ இந்த எக்ஸ் ஒயில் இருக்கக்கூடிய ஒய் தான் டிட்டர்மின் பண்ணும் அது மேலாக. ஒய் இருந்துச்சுன்னா அது மேல் சொல்லுவோம். இன்கேஸ் ஆஃப் அதுவே உங்களுக்கு கிராசிங்கில் அந்த இடத்துல எக்ஸ் இருந்ததுன்னா ஃபீமேலுன்னு சொல்கிறோம். ஸோ என்ன டைப் ஆஃப் செக்ஸஸ் இருக்கணும், 2 type ஆஃப் செக்ஸஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு அது சேமாக இருக்குமா, நான் ஆப்போசிட் இட்ஸ் ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். ஸோ எதிர்பால் இனத்தவர் சொல்லும்போது ஒரு ஆண் மற்றும் பெண் இனத்தவர் சார்ந்தவங்க தான் ஒரு பெற்றோராக இருக்கணும் ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கிராஸ் ஹாப்பர்ஸ் மற்றும் சில பூச்சிகளில் ஆணுக்கு 4 இன குரோமோசோம்களும் மட்டுமே உள்ளன. ஃபஸ்ட்டு இந்த கூற்று கொடுத்துருக்கோம். அடுத்த கூற்று, ஒரு ஆணுக்கு 1 குரோமோசோம் மற்றும் 2 அதாவது XY குரோமோசோம் உள்ளன. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் 46 குரோமோசோம் உள்ளன. அவற்றில் 42 குரோமோசோம், அதாவது 21 ஜோடிகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோசோம்ஸ் நம்ம சொல்லக்கூடியது. 4வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி பாலினங்களின் இரட்டை மைய உயிரினங்கள், அதாவது ஒவ்வொரு இரு மையத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோடி குரோமோசோம்கள் தனி நபரின் பாலினத்தை தீர்மானிக்கின்றன. ஸோ இந்த மாதிரியான 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ இன் கிராஸ்ஹாப்பர் அண்ட் சம் அதர் இன்செக்ட்ஸ்? த மேல் ஹாவ் ஒன்லி 4 sets chromosomes. A male individual has 1 X chromosome and 2 Y chromosomes. And third வந்து பார்த்திங்கன்னா, humans have 46 chromosomes in which 42, that is 21 pairs are autosomes. In fourth one, in diploid organisms of separate sexes, a specific pair of chromosomes in each diploid determines the sex of the individual. They are called sex chromosomes. So இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, which of the following statements true? நாலுமே இது ட்ரூன்ற பார்க்கணும். அப்போது ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4th ஆப்ஷன். இன் டிப்ளாய்ட் ஆர்கானிசம் ஆஃப் செப்பரேட் செக்ஸஸ் a specific pair of chromosome in each diploid determines the sex of an individual.
கிராஸ்ஹாப்பர்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒன்லி 4 செக்ஸ் குரோமோசோம் அப்படி ஒன்று கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஒரு எந்த ஒரு செக்ஸ் குரோமோசோம் எடுத்துட்டாலுமே ஒன்று XX டைப்பில் இருக்கணும், XY டைப்பில் இருக்கணும், இல்லைனா ZZ ஆர் ZW டைப்பில், இல்லை XX ஆர் XO டைப்பில் இருக்கணும். இந்த 3 டைப்பில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மேல் ஹஸ் ஒன்லி 4 செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறதும் தப்பு தான். ஸோ எ மேல் ஹேஸ் 1 X குரோமோசோம் அண்ட் 2 Y குரோமோசோமாக இல்லை, ஒரே ஒரு Y குரோமோசோம் தான் இருக்கும், 2 கிடையாது. ஸோ இதில் இருக்க ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இது 4th மட்டும்தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. ஒவ்வொரு டிப்ளாய்டு தான் டிட்டர்மைன் பண்ணும் ஒரு நியூ ப்ராஜனியை, அதாவது 2N. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை அனிமலாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த லோயர் பிளான்ட் ஹையர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் லோயர் அனிமல்ஸ் ஹையர் அனிமல்ஸாக இருக்கட்டும், இந்த டிப்ளாய்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் ஒரு நியூ ப்ராஜனி. அதாவது டிப்ளாய்னா 2N ஸ்டேஜ். இந்த 2N ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது 1 ஃப்ரம் பேரண்ட், ஒரு ஃபாதர்கிட்டருந்து வரக்கூடியது, அண்ட் 1 ஃப்ரம் மதர்கிட்டருந்து வரக்கூடிய அந்த செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து தான் நம்ம ஃபைனலி இந்த 40 குரோமோசோம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஜைகோட் ஃபார்மேஷன் இருக்குது. இந்த ஜைகோட் தான் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜனி. ஸோ ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் 4th one. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வரும் நோய்களில் எது மரபணு கோளாறு? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் ஏ ஜெனடிக் டிசார்டர்? பொதுவாக இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசீஸை பற்றி தெரிஞ்சு தான் ஆன்சர் பண்ண முடியும். ஜெனடிக் டிசார்டர் நம்ம ஒரு மெண்டேரியன் டிசார்டர் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஜெனடிக் டிசார்டர் அண்ட் தென் குரோமோசோமல் டிசார்டர். ஸோ இங்கே உங்களுக்கு ஜெனடிக் டிசார்டர் பற்றி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டிசார்டர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தலசீமியா, செகண்ட் ஆப்ஷன் அனீமியா, நைட் பிளைண்ட்னஸ் அண்ட் தென் கேன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலசீமியா ஜெனடிக் டிசார்டர் எந்த வகையில் நம்ம இதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தலசீமியா வந்து ஒரே ஒரு ஜீனோடைய அந்த மியூட்டேஷனால் நடக்கக்கூடியது தான். ஸோ இப்போ இந்த தலசீமியா ஆல்ஃபா தலசீமியா, பீட்டா தலசீமியான்னு சொல்கிறோம். அப்போது என்னென்னா ஒரு ஹீமோக்ளோபினை கோட் பண்ணக்கூடிய அந்த குளோபின் ப்ரோட்டீன் நடக்கிற ஒரு மியூட்டேஷன், அண்ட் தட் லீட்ஸ் டு தி சேஞ்சஸ் இன் தி தட் குளோபின் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. ஸோ அப்போ என்ன ஆகணும், அந்த தலசீமியான்றது ஒரு ஜீனில் நடக்கிற ஒரு மியூட்டேஷன், ஒரு ஜீனில் நடைபெறக்கூடிய ஒரு சடுதி மாற்றம். அப்போது ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் பிளட் டிசீஸ் ஆஃப் சில்ட்ரன் வரதுக்கு காரணம் எதுனா இந்த தலசீமியா தான். தலசீமியா வந்து ஒரு செக்ஸ் டிட்டர்மினேட் டிசீஸான்னு பார்த்தா இல்லை, இது ஒரு ஆட்டோசோமல் ரிசர்சிவ் ஜெனடிக் டிசார்டர். ஸோ ஜெனரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய 46 குரோமோசோமில் 22 குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோசோம்ஸ். அந்த ஆட்டோசோம்ஸில் வரக்கூடிய ஒரு நோய் தான் அந்த தலசீமியா, தட்ஸ் ஆல். ஸோ நமக்கு லாஸ்ட் பேர் நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா 23rd பேர். இந்த 23rd பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ். அப்போது உங்களுக்கு தலசீமியா வந்து செக்ஸ் குரோமோசோமில் வரக்கூடிய ஒரு ஜெனடிக் மியூட்டேஷன்ன்றது தெரியணும். ஆஸ் வெல் அஸ் இது எங்கே வரணும்னா ஆட்டோசோம்ஸில் நடக்கிற ஒரு ஜீன் மியூட்டேஷன். ரைட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தலசீமியா. அடுத்த கொஸ்டின். ஸோ அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் which experiments provides us mechanism to carry the inheritance of traits from one generation to the next generation. அதாவது எந்த ஒரு சோதனை முறையின் மூலமாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளின் பாரம்பரியத்தை எடுத்து செல்ல உதவுகிறது அப்படின்ற ஒரு கூற்றை யார் நமக்கு கொடுத்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதை தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன 4 சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டான்லி மில்லர், அடுத்தது டார்வின், மூணாவது மெண்டல், நான்காவது ஹெரால்டு யூரே. இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியணும், இந்த மில்லர்ன்றது மில்லர்னு சொல்லும் போது அது கெமிக்கல் இவல்யூஷனை பற்றி பேசக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்னு தெரியும். டார்வின் வந்து பார்த்தா நேச்சர் செலெக்ஷனை பற்றி பேசியிருக்காருன்றது தெரியும். ஸோ அகெயின் ஹெரால்டு யூரேன்னு பார்க்கும்போது அவரும் இந்த கெமிக்கல் எவல்யூஷனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணவருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கும். அப்போ யாருன்னா மெண்டல் தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸி கொஸ்டின், நம்ம பார்த்தோன்னு டேரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடியது தான். ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு சந்ததிக்கு வந்து ஒரு ஜீனுடைய கடத்தப்படுதலுக்கு முக்கிய காரணன்றதை வரையறுத்து கூறியவர் யாருன்னா மெண்டல். அடுத்த கேள்வி. நீண்ட தேடலுக்கு பிறகு கண்டுபிடிக்க முடியாத சிற்றினம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதான் கேள்வி. A species that cannot be found after a prolonged search in its area of habitations is said to be dash species. ஸோ ஆக்சுவலி இங்கே என்னென்னா எந்த சிற்றினத்தை வந்து ரொம்ப நாள் நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் இருக்கும், அதாவது அச்சுறுத்தலுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள், அதே நேரத்தில் அழிந்து போன உயிரினங்கள், அழியும் நிலையில் உயிரினங்கள் நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷியஸ் நீண்ட தேடலுக்கு பிறகு கண்டுபிடிக்கவே முடியலைன்னா அது நம்ம அதுக்கு என்ன மாதிரியான ஸ்பீஷிஸை என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ். ஸோ அது அழிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி. உயிரின் தோற்றம் பற்றிய ஓபாரின் கோட்பாடு இதனோட தொடர்புடையது.
ஸோ ஒப்பாரின் தியரி அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் லைஃப் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஒப்பாரின் தியரின்னு சொல்லும் போது எவல்யூஷன் எப்படி நடந்துன்றத ஒரு ஒரு முன்மாதிரியாக நமக்கு வரையறதுக்குரியவங்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. நம்ம லூயிஸ் பாஸ்டராக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு யூரே மில்லர் தியரியாக இருக்கட்டும். அந்த யூரே மில்லர் தியரின்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் தான். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை யார் கொடுத்தாங்கன்னு பார்க்கும்பொழுது அதோடைய யூரே மில்லரோட எக்ஸ்பிரிமெண்ட்டு வந்து யூரே அண்ட் மில்லர் 2 சயின்டிஸ்ட் தான் கொடுத்துருந்தாலும் கூட அவங்க யாரை பேஸ் பண்ணி, அதாவது எந்த சயின்டிஸ்ட்டு சொன்ன அந்த விஷயத்தை வச்சு அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒப்பாரின் தான். ஸோ ஒப்பாரின் தான் கெமிக்கல் எவல்யூஷன் ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்காரு. என்னக்கா எப்படின்னா இந்த உலகத்தில் உருவாகின எல்லா உயிரினத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னு பார்க்கும்பொழுது அதனுடைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். பட் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வர முடியுன்றதை வரையறுக்கக்கூடியவர் தான் இந்த ஒப்பாரின்னு சொல்கிறது. ஸோ ஒரு அறிக்கை நீங்கள் உலகத்தில் எல்லா உயிரினமே வந்து ஒரு வேதியியல் மாற்றத்தினால ஏற்பட்ட ஒரு விஷயம்தான், ஒரு வேதியியலோட பரிணாமத்தில் உருவானது தான் என்றதை வரையறுக்கக்கூடியவர் தான் ஒப்பாரின். அப்போ அந்த எவல்யூஷன் நம்ம கொடுக்குற பேர் தான் கெமிக்கல் எவல்யூஷன் அல்லது வேதியியல் பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது சிற்றினங்களின் எண்ணிக்கையை பராமரிக்கவும் அவற்றின் அழிவை தடுக்கவும் பின்வருவனவற்றுள் ஏது தேவை? Which of the following is necessary to maintain numbers of individuals of species and prevent their extinction? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது சுவாசம், இனப்பெருக்கம், ஜீரணம், பரவல், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், டைஜஷன் அண்ட் டிஃப்யூஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பிகாஸ் ஒரு நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன நடக்கணும்னா ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும், இனப்பெருக்கம் தான் நடைபெறும். ஸோ ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தான். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்க போனால் ரெஸ்பிரேஷன், டைஜஷன், டிஃப்யூஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிம்பிளான ஒரு வேர்டாக தான் தெரியும். பட் ஒரு ரெஸ்பிரேஷன்லாம் ஏடிபி எனர்ஜி கிடையாது. ஏடிபி எனர்ஜி இல்லைன்னா நம்மளுடைய எந்த ஒர்க்குமே நம்ம பாடி சிஸ்டம் பண்ண முடியாது. வெதர் எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை இன்டர்னலாக நம்ம செய்கிற இன்டர்னலாக நம்ம ஆர்கன் செய்யக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ டைஜஷன் என்ன பண்ணணும், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸாக இருந்தாலும் கூட அதை சிம்பிள் காம்பவுண்ட்ஸாக பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறமா அதை நம்மளுடைய ஒவ்வொரு செல்ஸுமே யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம செல்ஸ் இட் கேன் யூட்டிலைஸ் ஒன்லி இன் தி சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இட் கேன் யூஸ் ஒன்லி தி மோனோமர்ஸ். இட் கேனாட் யூஸ் தி பாலிசாக்ரைட்ஸ். அது பாலிமராக யூஸ் பண்ண முடியாது, மோனோமரை தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு செல் எந்த டைப்பில் அதை யூஸ் பண்ணணுமோ அந்த டைப்புக்கு அதை மாற்றணும்னா digestion process very important, and obviously we are using this word only for the animals. Then diffusion, of course இது எல்லாத்துக்குமே வரணும். வெதர் நம்மளுடைய ஃபுட் மாலிகூல்ஸ் வந்து உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இருக்கட்டும், இல்லைனா நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளுடைய O2 ஏர் வந்து எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்லேருந்து நம்மளுடைய லங்ஸ்குள்ளே போகிறதும் அங்கேருந்து திரும்பி டிஃப்யூஸ் ஆகி நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு போகிறதும் இட்ஸ் அ டைப் ஆஃப் டிஃப்யூஷன். So diffusion is not only for the humans, and of course it is also take place in the plants. So இங்கே கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஆன்சர்னா, ஒரு நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்டிங்ஷன் நடக்கிறது, அதை அழிவை தடுக்கணும்னா எது ரொம்ப முக்கியம்னா இனப்பெருக்கம் தான் முக்கியம். அடுத்த கேள்வி, கராய் கேமல்ஸ் ஆர் நோன் டு மெயின்லி ஃபீட் ஆன். கராய் ஒட்டகங்கள் முக்கியமாக உணவாக அறியப்படுகின்றன. ஸோ என்ன ஒரு முக்கியமாக உணவாக அறியப்படுகின்றது, எந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் எங்கள் கேள்வியாக நம்ம பார்க்குறோம். ஸோ கேக்டஸ், ஜோஷ்வா ட்ரீ, மேங்க்ரோவ்ஸ் அண்ட் தென் பிரிட்டல் பஷ். ஸோ என்ன உணவு அந்த ஒட்டகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மரப்பங்குகள் தான் இதுக்கு உணவாக பயன்படுகிறது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கெராய் கேமல்னால் என்னன்னு பார்க்கும்போது இட்ஸ் எ யூனிக் ப்ரீட். அதாவது ஒரு இனப்பெருக்க சந்ததியிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு கேமல் ஒட்டக வகையை சார்ந்ததுன்னா இந்த கெராய் தான். இட் இஸ் ஓன்லி ஃபவுண்ட் இன் கட்ச் ஆஃப் குஜராத். குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய கட்ச் பகுதியில் தான் இது அதிகமாக காணப்படும். மற்ற இடங்களில் வந்து இந்த கராய் ஒட்டகம் வந்து காணப்படாது. ஸோ ஃபீட் ஆன் மேங்க்ரோவ்ஸ் அந்த ஐலண்ட் ஆஃப் ஆஃப் ஷோர். தீவு பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒட்டகங்கள் வந்து அதோட முக்கிய உணவாக இருந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை தான் உணவாக எடுத்துக்கொள்ளும். அங்கே இருக்க மரங்கள், செடிகள் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு கீழே கேட்பாங்க, என்னென்னா இது என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்னா கேக்டஸை சாப்பிடுமா, ஜோஷ்வா ட்ரீஸா, இல்லை மேங்க்ரோவ் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் தான் மோஸ்ட்லி இது ஃபுட்டாக எடுத்துக்கும். அண்ட் தென் 9th கொஸ்டின், உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் அதிக சந்ததிகளை பெறுவதற்கும் சிறந்த தகவமைப்பு சூழலை உருவாக்கும் செயல்முறை என்ன? What is the process of creating a better adapted environment of organism to survive and have more offspring? ஸோ உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கன்னா நேச்சர் செலெக்ஷன், மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன்,
நான் ரேண்டம் மேட்டிங், இயற்கை தேர்வு, மறு மியூட்டேஷன் சொல்லும் போது சடுதி மாற்றம், ரீகாம்பினேஷன் சொல்லும் போது மறு செயற்கை, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான அதாவது சீரற்ற முறையில் நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்கம். ஸோ இதில் கேள்வி என்னென்னா உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான சந்ததி அதாவது அதிக சந்தைகளை உருப்பெறுவதற்கு ஒரு சிறந்த தகவமைப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. என்ன சிறந்த தகவமைப்பு இருக்க முடியும்? இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் வந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அதோடைய சர்வைவல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கிய காரணம். இந்த சர்வைவல் ஃபிட்னஸை மீன் பண்ணி வரக்கூடியது தான் நேச்சர் செலெக்ஷன். இங்கே ரைட் ஆன்சர்னா நேச்சர் செலெக்ஷன் தான். ஸோ மியூட்டேஷனால் நம்ம ஒரு பெட்டர் அடாப்டேஷன் நம்ம என்விரான்மெண்ட்டில் அந்த அட்ரஸை கொடுக்க முடியாது. மியூட்டேஷன் சொல்லும் போது ஒரு சடுதி மாற்றம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த உயிரினமே கிடையாது. தெர் இஸ் நோ ஆல்கே, நோ ஃபங்கை ஆர் நோ பிரையோஃபைட்ஸ், ஸ்டெட்டோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பைர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பைர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் தெர் இஸ் நோ அனிமல்ஸ் ஆல்சோ. ஒரு மியூட்டேஷன்லாம் ஒரு எவல்யூஷன் இல்லை. ஒரு எவல்யூஷன்னா ஒரு நியூ ஸ்பீஷியேஷன் கிடையாது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மியூட்டேஷன் சொல்லணும்னா சிம்ப்ளி ஹவ் டு ரிமெம்பர் தட் அக்கர் இன் தி ஜீன்ஸ். ஸோ அப்போ ஜீன்ஸில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைன்னா தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான ஒரு உயிரினம் மட்டும் தான் உருவாகி கொண்டே போக முடியும். அப்போது நமக்கு இருக்கக்கூடியது டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். அப்போது என்விரான்மெண்ட்டும் டிட்டர்மைன் பண்ணது என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் எந்த என்விரான்மெண்ட்டில் அதாவது எப்படி உருவாகணுன்றது. அப்போ என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்கானிசம் எப்படி இருக்குன்றதும் மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசர்ட் பிளேஸில் இங்கே பார்க்குற கேக்டஸ் பிளான்ட்டு மோஸ்ட்லி நம்ம ஏரியாவில் பார்க்க முடியாது. என்ன ரீசன் பார்க்கும்போது அதோடைய அட்மாஸ்ஃபியர் என்விரான்மெண்ட் கண்டிஷன் வாட்டர் ஸ்கேசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே இருக்க பிளான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட லீஃப் எல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் ஸ்டெம் தான் பக்கம் லீஃப் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த அடாப்டேஷன் எதுக்காகனா அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த பிளான்ட் சர்வை ஆகணும். அதே மாதிரி தான் நம்ம கேமல் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதோட ஹீட்டை டாலரேட் பண்ணுறதுக்கான வெரி லாங் ஃபீட்டெல்லாம் அதுக்கான அந்த அடாப்டேஷனில் இருக்குது. ஸோ ஒரு ஜீன் மியூட்டேஷன் இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி அடாப்டேஷன் இன் பர்டிகுலர் என்விரான்மெண்ட். அந்த ஜீன் ஏன் மாறணும்னா அந்த என்விரான்மெண்ட் சரியில்லைன்னா கண்டிப்பாக அந்த ஜீன் மியூட்டேஷனும் நடந்திருக்கும். அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் தேர்வு செய்யும் முறை தான் ரொம்ப முக்கியம். ஒரு மியூட்டேஷன் ஒரு நியூ ஸ்பீஷீஸை கொடுக்கலாம், ஆனால் எந்த இடத்துல எப்படி உருவாகணுன்றத நேச்சர் செலெக்ஷன் தான் முடிவு பண்ணும் ஒரு பெட்டர் அடாப்டேஷனை. அடுத்த கேள்வி, ஹோமோசேப்பியன்ஸ் என வகைப்படுத்தப்பட்ட ஆரம்பகால ஹொமினாய்டுகள். The earliest hominoids classified as Homo sapiens were. ஸோ ஆக்சுவலி இது என்னென்னா ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்னு நம்ம சொல்லும் போது எடுத்தவுடனே ஒரு மாடர்ன் ஹியூமன் எவால்வ் ஆகலை, உருவாகலை, பரிணமிக்கலை. அப்போ முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல, ஹோமோ எரக்டஸ், ஹோமோ ஹெபிலஸ், அதுக்கப்புறமா தான் ஹோமோ சேப்பியன்ஸ். அப்போ மனிதர்களுடைய இப்போ நம்ம மனிதர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கான பெயர் என்னன்னு பார்க்கும்பொழுது ஹோமோசேப்பியன்ஸ். ஸோ ஹோமோசேப்பியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு இனம் இருந்ததுன்னு சொன்னால் அது ஹோமோ எரக்டஸ், அதுக்கும் முன்னாடி இருக்குதுன்னு சொல்லும் போது ஹோமோ ஹெபிலஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய பரிணாமத்தினுடைய மாற்றங்கள் தான். அதோட மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களுடைய பிஹேவியராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த என்விரான்மெண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற்றத்துக்கு உட்படுது. அப்போது இந்த ஹொமினாய்ட் சொல்லும் போது ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு ஹியூமன் யாருன்னு பார்க்கும்போது க்ரோ மேக்னான். ஸோ அகஸ்ட்ரலைனு அந்த நியாந்தர் இருக்குது, பட் ப்ரோ கான்சல் அகஸ்ட்ரலைன்லாம் கிடையாது. முதல்ல உருவாகின அந்த கிளாசிஃபிகேஷன் ஹோமோசேப்பியன்ஸில் முதல் ஹோமினாய்ட்ஸ் யாருன்னா இட்ஸ் க்ரோ மேக்னான். அப்போது ஹோமோசேப்பியன்ஸை நம்ம க்ரோ மேக்னான் சொல்கிறோம். இட் இஸ் ஆரிஜினல் ஃப்ரம் தி பிரிமிட்டிவ் நியாண்டர்தல் அபவுட் 35 to 50,000 years ago. ஸோ நியாண்டர்தலிருந்து உருவாகின ஒரு பகுதி தான் நம்ம க்ரோ மேக்னான் சொல்கிறோம். இதுதான் ஏர்லியஸ்ட் ஹோமினாய்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் எது மானுட உயிரிகளின் 3 சிறப்பு குடும்பங்களும் ஒன்றாக இல்லை? which one of the following is not one is a 3 super family of arthropods. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், தொகுதிகள் எடுத்துக்கும் போது நிறைய தொகுதிகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல் பைலம், அதாவது பைலன்றதை நம்ம தமிழில் தொகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பைலம் முதல்லாம் போரிஃபிரா பைலம் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலோன்டிரட்டா, அந்த டீனோ போகிற மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது.
அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்த்ரோபோடா, அதாவது கணுக்காலிகள் நம்ம தமிழில் அழைக்கிறோம். ஸோ இந்த கணுக்காலிகளில் வந்து பார்த்திங்கன்னா மானுட உயிரில் 3 சூப்பர் குடும்பங்கள் என்ன, அதாவது எது வந்து உங்களுக்கு அந்த ஆர்த்ரோபாய்ட்ஸ்குள்ளே வராததுன்னு தான் கொஸ்டின் பண்ணுறது. அதாவது நியூ வேர்ல்டு மங்கி, ஓல்டு வேர்ல்டு மங்கி, அண்ட் தென் ஹொமினாய்ட்ஸ், தென் ஆந்த்ரோபித்திகஸ். இந்த ஆந்த்ரோபித்திகஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆந்த்ரோபாய்ட்ஸ் அண்ட் ஆந்த்ரோபாட் நம்ம சொல்லும் போது என்னென்னா இந்த ஆர்த்தோபாட்ஸ், இந்த ஆர்த்தோபாட்ஸ்ன்னு சொல்லும் போது கணுக்காலிகளை வரக்கூடியதுன்னு நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே உங்கள் லோ இன்வெர்டிபிரேட்ஸில். பட் இங்கே நமக்கு கேட்குறது ஆந்த்ரோபாய்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. அப்போ ஆந்த்ரோபாய்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லும் போது இந்த வேர்டு வந்து நியூ வேர்ல்டு மங்கிக்கு வரக்கூடியதா இல்லைனா ஓல்டு வேர்ல்டு மங்கிக்கு வரக்கூடியதான்னு பார்க்கும்பொழுது இது ரெண்டுத்துக்குமே கிடையாது. ஸோ ஹொமினாய்ட்ஸ் முன்னாடியே பார்த்தோம், இட்ஸ் கம்ஸ் அண்டர் நியாண்டர்தர்லேருந்து வரக்கூடிய ஒரு இயர்லி ஹொமினாய்ட்ஸ்ன்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதுவும் நமக்கு வராது. அப்போ ஆந்த்ரோபித்திகஸ். ஸோ ஆந்த்ரோ இஸ் ஒன் ஆஃப் தி ஆந்த்ரோபித்திகஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் வந்து அந்த சூப்பர் ஃபேமிலிக்குள்ளே வராமல் இருக்குன்றதை பார்க்குறோம். மீதி 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஃபேமிலியில் வரக்கூடியது. சூப்பர் ஃபேமிலியில் வராதது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆந்த்ரோபித்திகஸ் மட்டும்தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமேட் ஆர்டர்லேயே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிவிங் ஸ்பீஷீஸ் இருக்குது. அதெல்லாம் இது ஒன்றா இருந்தாலும் கூட இந்த 3, அதாவது இந்த ஆந்த்ரோபாய்ட்ஸோட சூப்பர் ஃபேமிலியில் வராத ஒரு உயிரினமாக நம்ம எதை எடுத்துக்கணும், ஆந்த்ரோபித்திகஸ். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முட்டையிடும் பாலூட்டி எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக் லேயிங் மேமல்? இது ரொம்ப ஈஸி தான், பட் பாலூட்டிகள்னு சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டு, கேங்கரூ, டக்கு, பிளாட்டிபஸ். ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ் தான். ஸோ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முட்டையிடும் பாலூட்டி எதுன்றது தான். பிளாட்டிபஸ் வந்து அஃப்கோர்ஸ் ரேபிட்டு, கேங்கர் எல்லாமே மேமல் தான், பாலூட்டிகள் தான். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடாது இதுன்னு பார்த்தோம்னா பிளாட்டிபஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்னென்னா எல்லா மேமல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவிபெரஸ் அண்ட் விவிபெரஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மேமல்ஸ் விவிபெரஸாக இருந்திருக்கலாம். சம் ஆஃப் தி ஆர்கனிசம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவிபெரஸாக இருக்கும், அதாவது முட்டையிடும் வகையை சார்ந்ததாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டேரக்ட் கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் இதை தவிர இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கப்படும்னா இந்த மேமல்ஸ்ன்றது ஒரு இன்வெர்டிபிளேட்ஸில் வருதா இல்லை வெர்டிபிளேட்ஸில் தான் கொஸ்டின் கேட்கும்போது, அதாவது முதுகு நான் உள்ளவை, முதுகு நான் அற்றவை. இதில் நம்ம பிரித்து பார்க்கும்போது முதுகு நான் உள்ளவையில் வந்து பார்த்திங்கன்னா முதுகு நான் உள்ளவை வர்றது எல்லாமே உங்களுக்கு மீன் வகைகள், அதுக்கப்புறம் நீர்வாழ்வியன்னு சொல்லக்கூடிய ஆம்ஃபிபியன்ஸ், அண்ட் தென் ரெப்டைல்ஸ், அதாவது உங்களுக்கு ஊர்வனை, அதுக்கப்புறம் பரப்பரன்னு சொல்லும் போது பேர்ட்ஸ், ஏவ்ஸ் வரும், அண்ட் ஃபைனலி மேமல்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஜென்ரலாக வந்து ஒரு வெர்டிபிரேட்ஸை பற்றி கேட்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஹோமியோதெர்மிக்கா இல்லை பாக்கிலோதெர்மிக்கான்னு சொல்லுவோம், அதாவது கோல்டு பிளட்டட் அனிமல் அண்ட் வார்ம் பிளட்டட் அனிமல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மேமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டர்ஸ், வெளியே என்ன ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகணும் நம்மளை மாற்றிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிறது யாருன்னா உங்களுக்கு மேமல்ஸு. ஸோ அப்போ நம்ம எல்லாமே ஹோமியோஸ்டாசிஸ்குள்ளே வரக்கூடியவங்க, அதாவது நம்மளோட டெம்பரேச்சர் வெளியே என்ன மாறினாலும் நம்மளோட டெம்பரேச்சர் மாறாது, நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். வெளியே கோல்டாக இருந்தால் நம்ம பாடி ஹீட் ஆகிடும், வெளியே ஹீட்டாக இருந்தால் நம்ம பாடி கோல்ட் ஆகிடும். இது எதுக்காகனா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வந்து என்ன சேஞ்ச் ஆனாலும் நம்ம கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்குன்னா மேமல்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. அதுக்கு இல்லாமல் இந்த ஒவிபேரஸ் விவிபேரஸ்ன்றது ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் மூவ் ஆன் டு தி டாக்கி கிளாஸஸ். அதாவது இந்த டாக்கி கிளாஸஸ் இஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன். இந்த வார்த்தை வந்து எந்த 2 உயிரினத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவியல் பெயராக நம்ம எடுத்துக்கொள்கிறோம்னு பார்க்கும்பொழுது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஒன்று ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ். உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்ததுன்னா அந்த 2 ஆப்ஷனில் தான் வரும், அந்த லைக் 3rd and 4th வரலாம். ஏன்னா அங்கே ரெப்டைல்ஸையும் கொடுத்துருக்காங்க, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான், நீங்கள் இதை வந்து மெமரி பேஸ்டாக தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இந்த டாக்கி க்ளோசர் சொல்லக்கூடியது ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ், இதுதான் கனெக்ட் பண்ணுறது. ஸோ பிகாஸ் என்னென்னா ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லும் போது ஊர்வனுக்கு அப்புறம் வரக்கூடியது எதுன்னா பரப்பனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அந்த பாலூட்டிகள், அதாவது மேமல்ஸு. ஸோ இந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு டாக்கி க்ளோசஸ் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் தி ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸு. பேர்ட்ஸ்ன்னு சொன்னால் அந்த கனெக்ஷன் வந்து அது ஆக்சுவலி அதோட எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ராங்காக இருக்குது ஆன்சர். அடுத்த கேள்வி, மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடுகளில் ஒன்றன் பின் பூமியில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பு பூமியின் வளிமண்டலம் என்ன கலவையாக இருந்ததுன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் தியரிஸ்,
Before the origin of life on Earth, the Earth's atmosphere consists of a mixture of. So first option, hydrogen gas, CO2, ammonia and then methane. H2S second option சொல்கிறேன். H2S that is hydrogen sulfide, methane and ammonia. Oxygen, methane, ammonia, methane and water vapor. Ozone, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீத்தேன் அண்ட் வாட்டர் வேப்பர். ஸோ இதை பார்த்தவங்களுக்கு என்ன ஆப்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு தோணும், யோசிச்சு பாருங்கள். என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஒரு லைஃப் வந்து எர்த்தில் ஆரிஜின் ஆகலை, அதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி எர்த்தோட அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் என்னெல்லாம் மிஸ்டர் இருந்திருக்கணும், அப்படிலாம் இருந்ததுன்னா தான் ஒரு உயிரினம் வந்து இந்த பூமியில் தோன்றியிருக்க முடியும் அப்படின்றதான் கேள்வி. அப்போ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு உயிரினம் தோன்றதுக்கு அடிப்படை என்னன்றதை பார்க்கணும். அடிப்படை என்னென்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லைன்னா உயிரினம் இல்லை. அப்போது ஒரு வேதி அமைப்புன்றது ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. அப்போ இந்த உலகத்தில் அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் ஒரு இன்ஆர்கானிக் இல்லாமல் ஆர்கானிக் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த அமோனியா இருக்கட்டும், இல்லை மீத்தேனாக இருக்கட்டும், அண்ட் தென் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்லி இது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாயுக்கள். இந்த வாயுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பூமியினுடைய அந்த வெப்ப சூழலின் காரணமாக அது எல்லாமே அதோடைய பிரேக் டவுன் ஆகி ஒரு புதிய வாயுக்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த வகையில் உருவான ஒரு வாயுக்கள் மட்டும்தான் இந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஹைட்ரஜன் கேஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், இல்லைனா வாட்டர் வேப்பராக இருக்கட்டும். அப்போ இந்த வாட்டர் வேப்பர் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு கலவைகள் இருந்ததுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட், மீத்தேன் அண்ட் தென் அமோனியா. இதனுடைய ஒரு பாண்ட் நேச்சர் இதெல்லாம் தான் உங்களுக்கு மாற்றம் அடைந்து நமக்கு புதிய ஒரு வகையான ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்தது. அதில் இருந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இப்படி தான் லைஃப் ஆரிஜின் ஆகிருக்கு. விச் கேஸ் வாஸ் நாட் ப்ரெசன்ட் இன் இட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட் அட் தி டைம் வென் இட் லைஃப் வாஸ் ஆரிஜினேட்டட் ஆன் எர்த். இந்த புவியில் உயிரினங்கள் தோன்றிய போது எந்த வாயு அதன் சுதந்திரமாக உருவாக்கப்படவில்லைன்னு நம்ம சொல்லலாம். முதல்ல இல்லை, இந்த புவி வந்து உயிர்கள் தோன்றிய போது, ஏன்னா உயிரினம் தோன்றிடுச்சு, ஸ்டில் அங்கே என்னன்னா ஓட்டுவே இல்லை, ஓட்டு இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல போகிறோம். எந்த ஒரு வாயு இல்லைன்றோம். ஒரு உயிரினம் தோன்றி கொண்டே இருக்கிறது, ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த வாயு இல்லைன்றாங்க. எந்த மாதிரியான ஒரு வாயு? கீழே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன். ஸோ உயிரினம் தோன்றதுக்கு முன்னாடி அமோனியா இருந்திருக்கு, மீத்தேன் இருந்திருக்கு, ஹைட்ரஜன் எல்லாமே இருந்திருக்கு. பட் உயிரினம் தோன்றுவதற்கு முன்னாடி ஓட்டு கிடையாது. ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறது எல்லாமே ஓட்டுன்னு சொல்கிறோம், பட் அந்த ஓட்டுவே அட்மாஸ்பியர் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி தான் நடந்திருக்கணும்? ஸோ அப்போ இன்ஆர்கானிக்லேருந்து நமக்கு ஆர்கானிக் ஒரு எவல்யூஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் லைஃப் ஆன் எர்த் அப்படின்னு எடுத்தோம்னா அது ஓஷனில் தான் ஆரிஜினேட் ஆகிருக்கு. அதில் ஆரிஜினேட் ஆகும்போது முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சிம்பிள் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பாக்டீரியா. இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் லைக் ஆக்சிஜன் இருக்க பயன்படுத்தக்கூடியதாக இல்லை, ஏன்னா அப்போ ஆக்சிஜனே கிடையாது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா ஆக்சிஜன் எல்லாமே அது அதோடைய ஆட்டோட்ராஃபிக், அதாவது எட்டோட்ராஃபிக்காகவும் ஆட்டோட்ராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக தான் அது இருந்திருக்கணும். அப்போது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியா எவல்யூஷன் ஆயிருக்கு. அப்போ ஸ்டில் அது வந்து மற்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அதுக்கான ஃபுட்டை நியூட்ரியன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல வந்து நோ ஓட்டு எவல்யூஷன். அதுக்கப்புறம் தான் சைனோபாக்டீரியா வருது, ஓட்டு எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏர்லி ஸ்டேஜில் லைஃப் ஃபஸ்ட் டைம் ஆரிஜினேட் ஆகும் போது அங்கே ஓட்டு இல்லை. சைனோபாக்டீரியம் பிளான்ஸ் அரேஸ் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே ஓட்டு எவல்யூஷனே நடந்திருக்கு. ஸோ இந்த எபிசோட் என்ன பார்த்துருக்கோன்னா ஜென்ரலாக ஜெனடிக்ஸை பேஸ் பண்ணி எனக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்றதை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எவல்யூஷன் பரிணாமத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.